முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்களது நல்லாட்சியில் தமிழகம் அற்புதமான வளர்ச்சியை, பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை இப்பொழுது பார்த்துக் கொள்வது காண்கிறது என்பதற்கு இந்த பஸ்வலாரின் இந்த திறப்புழாவும் ஒரு சாட்சி. அது எப்படி என்று சொல்கிறேன். இந்தியாவில் நெட் ஜீரோ வாட்டர் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சொல்றாங்க. பட் அவர்களின் வார்த்தை வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நெட் ஜீரோ சோலார் மேனுஃபேக்சரிங் யூனிட் இங்கு தமிழகத்தில் சென்னைக்கு அருகாமையில் திறக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் வேலை செய்யறாங்க. அதுல பலர் டிப்ளமேட்ஸ், பலர் இன்ஜினியர்ஸ்லாம் இருக்கு. அதுல 20 பேர் பிஹெச்டி. அந்த பிஹெச்டியில பெரும்பான்மையோர் பெண்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான டேலண்ட் தான் தமிழகத்தில் இருக்க வேண்டிய நிறுவனங்களுக்கு தான் கிடைக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு பிளஸ். இப்போ நீங்க காசட்டி அவர்களும் இங்க சிஇஓ அவர்களும் மற்றும் ஜார்ஜ் அவர்கள் இங்கே சிஇஓ அவர்கள் உயர்நிலை அதிகாரிகள் அவர்கள் எல்லோரும் பெருமை பெற்றார்கள். எனக்கு இப்ப நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் பதில் சொன்னதெல்லாம் நீங்க கேட்டீங்க. தமிழகத்தை குறித்தும் இங்க இருக்கும் அரசியல் குறித்தும் இங்க இருக்கும் அரசாங்கத்தை குறித்தும் அதுவும் முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வரும் நடவடிக்கை குறித்து அவர்கள் எவ்வளவு தூரம் சொன்னார்களுக்கெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். எனவே தமிழகத்தின் இந்த வளர்ச்சியில் திராவிட நாயகர் நம்ம முதலமைச்சர் அவர்களின் அந்த பங்கு அளப்பெரிய ஒரு பங்கு. அவர் இந்த ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் 15 மாதங்களில் இது கட்டி முடிக்கப்பட்டு இப்போ ரோல் அவுட் பண்றாங்க. பேனல்ஸ் இங்கிருந்து ரோல் அவுட் பண்றாங்க. இந்த ஃபேக்டரியில 70 விழுக்காடு இங்கேயே சோர்ஸ் பண்ணப்பட்ட ப்ராடக்ட். இதை இன்னும் ஒரு 20% கூட்டி 90 விழுக்காடு இங்கே பண்றதுக்கான வேலையை நமது தொழில்துறை செய்து கொண்டு இருக்கிறது. அது இப்போ வெளிப்படையாக சொல்ல முடியாது. மிக மிக முக்கியமான பார்ட்ஸ் இங்க இதுக்கு தேவைப்படும் பார்ட்ஸ் நம்ம அந்த நிறுவனங்களையும் இங்கே கொண்டு வருவதற்கு நம்ம முயற்சித்து வருது. எனவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தமிழகத்துக்குள்ள வரும்போது அவருடைய என்டையர் சப்ளை செயின் தமிழகத்துக்குள்ளே இருந்து வரணும். அப்ப ஏன்னா அது அந்த நிறுவனம் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கும் நல்லது, நம்ம பிள்ளைகளுக்கு இங்க வேலை வாய்ப்புக்கும் மிக நல்லது. இந்த ஃபர்ஸ்ட் திருப்புழா முதலமைச்சர் அவர்கள் நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லயே அங்கேயே உங்களுக்கு இதை லான்ச் பண்ணாங்க. இன்னைக்கு இதற்கான கிரவுண்ட் பிரேக்கிங் இங்க நம்ம செய்திருக்கிறோம். கிரவுண்ட் பிரேக்கிங் ஓப்பனிங் இனாகரேஷன் செய்திருக்கிறோம். 21 எண்ட்ல தான் நம்ம கிரவுண்ட் பிரேக்கிங் நடந்தது. அதற்கு பிறகு இவ்வளவு ஃபாஸ்டா ஒரு ஃபெசிலிட்டி இங்க நடந்தது. அதுக்கு அதிகாரிகள் எல்லாம் பாராட்டி பேசினார்கள். எந்த அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் எல்லாம் அந்த அளவுக்கு ஒத்துழைச்சாங்க. நாங்க கேட்கிற எல்லா ஹெல்ப்பும் உடனுக்குடன் நடந்துச்சு. இவ்வளவு விரைவாக ஒரு தொழிற்சாலையை நாங்கள் அமைத்தது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் மிகப்பெரிய மன நிறைவாகவும் நன்றி என்று வேலை செய்யறதுல இது மார்க்கெட்டே ஜாஸ்தியாக கிட்ட இருக்கிறவங்க வேலை கேட்பாங்க. அவங்க கொடுத்தா ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாகும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியே அது கரெக்டாக நார்மலைஸ் பண்ணிட்டு, ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த சேலரிக்கு பக்கத்துலேயே போகிற எல்லாமே இந்த வரைக்கும் அவங்க செய்கிறாங்க. சாப்பாடு அவங்க கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எல்லாருமே அவங்க தமிழகத்துக்கு பல இடங்களே தேவையான சிகிச்சை இங்கே நம்ம ஊர்ல ரொம்ப குறைவாக மிகப்பெரிய வெற்றியே இந்த இடத்துல இருக்கு. திருநெல்வேலியிலிருந்து அங்கேருந்து கேட்டோம். அவங்க எங்களுக்கு இன்னும் ட்ரெயின் பண்ணி போயிருக்காங்க. இது எங்களுக்கு தேவைக்கு பிள்ளைங்களா தமிழ்நாட்டு பிள்ளைங்களா நம்ம தேவைக்கு ஏற்ப அவங்க அதெல்லாம் தான் தமிழகம் முதலமைச்சர்
குளோபல் இன்வெஸ்டர் மீட் தமிழகத்தை பத்தி உலகமெங்கும் தமிழ்நாடா அப்படின்னு பேசுற அளவுக்கு எல்லாரையும் பேசுறப்போ தமிழகத்தின் பெருமையை உலகத்துக்கு பறைசாற்றுவோம். அதன் மூலம் உலகமெங்கும் வென்று நம்ம இங்க இருந்த எல்லா இன்வெஸ்டரும் ஃபர்ஸ்ட் இதான் இப்பவே புரியுது. இன்னும் அதிகமாக நிறுவனங்கள் தமிழகத்துக்கு வந்து நம்ம பிள்ளைகளுக்கு உயர்தர வேலை வாய்ப்புகளை உறுதி